முக்கிய செய்தி புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளையில் தொடர்பாக புகார் அளித்த அதிமுக நிர்வாகி கொலையான சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக நிர்வாகி கொலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயம் தெற்கு ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளராக இருந்தக்கூடிய முன்னாள் அதிமுக உடைய ஒன்றிய குழு உறுப்பினர் ஜவஹர் அலி வந்து நேற்றைய தினத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் சமூக ஆர்வலரான ஜவஹர் அலி சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கனிம வள கொள்ளை தொடர்பாக திருமயம் வட்டாட்சியரை சந்தித்து புகார் செய்து 15 நாட்களுக்கு மேலாகியும் மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சியரிடமே புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது அவரை சமூக விரோதிகள் லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கனிம வள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவரை உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை திசை திருப்பி வருகிறது திமுக அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கனிம வள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்த மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜவஹர் அலி அவர்கள் இறப்புக்கு நீதி வேண்டி கனிம வள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவர் மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும், உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த எக்ஸ்தல பதிவின் வாயிலாக அவர் வலியுறுத்தி இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.